ஸ்டோரிலாம் இல்ல. இல்ல கதை சொல்லலான்னு வந்தேன், அப்ப நீங்க கோச்சிக்கினீங்களா? இதான் ஸ்டோரி. அவனே ஹீரோ, அவனே வில்லன். ஐயோ என்னங்க சைனீஸ்காரன் சுட்டான். இல்லடா இவங்க ஒருத்தனை டவுன் பண்றது எவ்வளவு ஷார்ட்ஸ் தேவைப்படுது. அதான்டா நமக்கு ஷார்ட்ஸ் தேவைப்படுது நிறைய. அவங்க வந்து திருப்பி லாக் பண்ணி தலையில அடிச்சிடறாங்க. அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே ஷார்ட் கன் இருந்தா கூட யூஸ்லெஸ். நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி சொல்றேன் ஸ்டன் போட்டா ஐக்கிய அந்த சீக்கிரட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐக்கிய அது நீ எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாடா. இல்ல ஹேக் கிடையாது. ஹேக் கிடையாது. ஆன் பண்ணினா நான் புரிஞ்சிச்சு. நான் ஹேக் கிடையாது. என்ன சீக்கிரட் சொல்லுங்க அது. பத்தியா கோவம் வருது பத்தியா? என்னோட லாஜிக் உண்மைதான் ஆதியா. இதுக்குதான் வந்து ஏலியன் லாஜிக் வந்து உன்னையே வந்து பின்னாடி அடிக்கும், பேக் ஃபயர் ஆகும்னுவாங்க. அந்த மாதிரி கோவம் வருது. அப்போ ஏலியனுக்கு அப்போ யூஸ் பண்றோம். வருது. யாருக்கு நல்ல டெக்னிக்கா இருக்குது. ஆனா பேட்மேன் கோவப்பட இல்ல நான் இன்னும் சொல்லவே இல்லையே டெக்னிக் உங்களுக்கு. கோவப்படுறான். கோவம் வரும் உனக்கும். இல்லங்க கோவம் வரும் அவனுக்கு. இல்ல எப்படி கில் பண்ணா சீக்கிரமா செத்துருவான். சரி விடுங்க, ஜோக்கே மறந்துட்டேன். சொல்ல ட்ரை பண்ணல. அவன் வந்து எக்ஸ்பாக்ஸ் மேலதான் கோவப்படுறான். ஓ அந்த ஏம் அசிஸ்ட் கண்ட்ரோலர். நான் கூட தான் PS4 இது கண்ட்ரோல் வச்சு ஆடினேன். பட் பண்ணுது. பட் நம்ம கரெக்டா ஆடணும். மவுஸ் எடுத்துன்னு போய் அவன் மேல வைக்கணும். பட் மவுஸ் வச்சு ஆடினா அதே மாதிரி தானே இருக்க போகுது நமக்கு ஆடுற மாதிரி. அப்போ இன்னும் யூஸ். அது பிசில ஆடிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் எனிமி இருக்கான். அடுத்த செகண்ட் அடிச்சு. ஐயோ ஏம் போட்டு. ஆமா சொன்ன உடனே அடிச்சிட்டாங்க. கேட்டான் போல இருக்கு. அதான் நான் பார்த்தேன். ஏம் போட்டு எதுக்கு மியூசிக் போட்டாங்க அப்படி? உங்களுக்கும் கேட்டுச்சா மியூசிக்? என்ன மியூசிக்? டிங் 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 அந்த மியூசிக். அது ஏதோ நான் அது இல்ல, மிஷன் கம்ப்ளீட் பண்ண ஒரு மியூசிக் போடுவாங்களே அந்த மியூசிக். அது மியூசிக் வராது மிஷன் கம்ப்ளீட் பண்ண. வரும்டா. அந்த கிட்டார் சவுண்ட் வருமே, அதுதான்டா. உங்களுக்கு வராதா? வரும். எடுத்து போடுறான் எவனாச்சும் வந்தா. எப்படி தெரியும்? ஓகே போட்டேன். மஸ்கிட்டோ போட்டேன். மஸ்கிட்டோ போட்டினா ஊசி ஊத்தும். நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓ அது மார்க் பண்ண முடியும். அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க. உனக்கு ஸ்கிப் ஆச்சா இப்போ ஃப்ரேம்? இல்ல எனக்கு ஆகல. என்னடா அதிசயமா. மேபி அவன் என்ன ஸ்பாட் பண்ணல, உங்களை தான் பண்ணிக்கிறான். என்ன பார்த்துட்டான் போல. அதான் சொல்றேன். எத்தனை பேர் இறங்குறாங்க. வா போய் அடிக்கலாம் பாட்ஸ். ஒரே இடத்துலயா? அப்படியா? அதோ வர நம்மள பாஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து ஒருத்தன் பாட் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஆனா சாவடி அடிச்சிட்டு இருந்தான் எனிமீஸ். ஒன்றும் புரியல. நான் எதுக்கும் ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு பார்க்குறேன். ஐயோ டேய் சுடாதடா. நோ ப்ளீஸ் गाइस, I'm a friend. என்னங்க பாட்ஸ் நீங்க தொர்த்தி அடிக்குறாங்க. வெயிட் டூட் டோன்ட் ஷூட். பில்டிங்ல ஒருத்தர் இருக்கான்டா. ஐயோ அடிச்சான்டா. டேய் ஐகே ஏமாத்தி அவன் இது பண்ணிட்டு இருக்கான். நீங்க கோட் நீங்க. ஆமா நீங்க போன்னு சொல்லல. அதுக்கு நீங்க பாட் நீங்க இல்ல. கில்லுதான் வந்து போயிடுச்சு. ஆமா ஈஸியா அடிச்சு கில் எடுக்கலாம்ல. என்ன அடிக்க வராங்க. நானும் வரேன். சூப்பரா அனுப்பிச்சு விட்டாருங்க என்ன உள்ள. நாளைக்கு பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் 1000 சொல்லுவேன். உன்னை யாரா நான் ட்ரோன் வச்சு ஸ்பாட் பண்ணிட்டு இருக்குது. ஓ நிறைய பேர் இருக்காங்க, போகாதீங்க அங்க. யாரும் கணேஷ் அந்த அடிக்கிறாங்க நாய். நான் பாத்துட்டேங்க மேல இருக்கான்.
சரிங்க அவனை இது கண்ணு வச்சு அடிக்கிறேன் நான். வால் ஹேக்ஸ் வச்சிருக்கனால அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்மோக் உள்ள இருந்து எது இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட்டா வந்து அடிக்கிறாங்க. ஏய் அடிக்கிறான்டா தெரிய மாட்டேங்குது. என்ன அடி அடி நம்ம நடிச்சிட்டான். கான்ட்ராக்ட்ஸே பண்ணலாம். இவங்களை என்கேஜ் பண்ணி யூஸ் இல்லை. Black Ops 6 வரும்போது பார்ப்போம். ஆமா Black Ops 6 பீட்டா ஓப்பன் பீட்டா விட்டுருக்காண்டா. நான் லான்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஏதோ ஒரு லூஸ் தனமான மெசேஜ் ஃப்ரீயா விட்டுருக்கானா? ஃப்ரீ. ஆமா இல்ல இந்த கீழ மேட்ச்க்கு இருந்து அப்புறம் அடிக்கிறாங்க. நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இல்லையா என்ன அலோவ் பண்ணல நேத்து. நீ ட்ரை பண்ணி பாரு. இன்ஸ்டால் எதுவும் பண்ண தேவையில்ல. ஏய் வெப்பன்ஸ் ரெடியாங்க. எவ்வளவு தூரம் அடிக்கிறான்டா அவன். ஆமா ஹெலிகாப்டர் பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். என்னடா அங்க இருந்து உன்னையும் அடிச்சிட்டாங்களா? இப்ப பாருங்க நான் சாபம் பாருங்க மேல எங்க தர அடிச்சாங்க உன்ன? பா 2 செகண்ட்ல அடிச்சிட்டான்டா. முட்டை மண்டை. மொட்டை மண்டைங்க அது. முட்டை மண்டையா? இல்ல முட்டை மண்டை இது. முட்டை மாதிரி இருக்கு தலை. ஓ ஓ அந்த ஷேப்ல இருக்கு ரவுண்டா இல்ல. செம்ம ஃபாஸ்ட்ல 2 புல்லட்ல டவுன் பண்ணிடுறான்டா. கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுடா இந்த ஏரியா அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம ஸ்கில் வந்து சடன்லி இவ்வளவு கம்மியா இருக்காது சரியா. இது வந்து அவங்க ஹேக்ஸ் யூஸ் பண்றது தான். இல்ல அந்த அது பேர் என்னது எஸ்பிஎம்எம் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவனுங்க கேடி எல்லாம் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அடிக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அது எப்படி செக் பண்றது? ஓ நம்ம அவங்க ப்ரொஃபைல்குள்ள போகணும்ல. ஸ்னைப்பா பண்ணிட்டு இருக்கேன் சாவுடா. ஓ என்ன அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சிட்டியா அவனை? இறங்கி அடிச்சிட்டேன். கீழே எவனோ இருக்கான். மார்க் பண்ணு எங்க? இங்க இருக்கு நாய். அடிச்சிட்டான். வேற யாரும் அடிக்கிறாங்க? நான் தான் அடிச்சேன். நீதான் கண்ணாடி உடைச்சியா? நாய் ஜாலியா படுத்துட்டு இங்க இருக்கான். ஆமாண்டா. ஆனா எவ்வளவு புல்லட்ஸ் தேவைப்படுத்துற அடிக்கிறதுக்கு? ஒரு சின்ன மரத்துல போயிடுச்சா லாரி வந்து நசுங்கி போயிடுமா பீஸ் பீஸா. கேனத்தனமா இருக்கு. ஓ தன்னை அடிக்கிறானே. இது மோசமான ஏரியா ஆச்சேடா. ஏன்டா இங்க போன கணேஷ்? கான்ட்ராக்ட் அங்கதான் இருக்கு. நான் எப்படி உங்களாண்ட வர்றது? ஐயோ தண்ணியில இறங்கி வரட்டுமா? ஐயோ எனிமீஸ் டாக்கிங் டு தி ரோப் கிட்ட வந்துரு. இந்த தண்ணியில இறங்கி இறங்கணும். எனிமி இப்போதான். பா 2 புல்லட் டவுன்ரா. எம்டி செட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்படி அடிச்சான்? இல்லடா இவன் ஏதோ எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்றானுங்க. கண்டிப்பா தெரியுதுடா. இல்ல கேமோட அந்த எஸ்விஎம்எம் வந்து அப்படி ஒர்க் ஆகுது. ஐகே லெஃப்ட் கிளிக் பண்ணி தான் உங்களை அடிச்சான். அது தெரியும். ஏன் கண்ட்ரோலர் பட்டன் பிரஸ் பண்ணி கூட அடிச்சிருக்கலாம். ஐயோ ஆமால அது சாரி எஸ் 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 எஸ். என்னடா ஐகே என்ன சொல்றான் என்ன காப்பாத்துங்க. ஐயோ இல்ல நான் காப்பாத்த மாட்டேன். ஏன்னா என்னால காப்பாத்த தூரமா இருக்கேன். அதான் காப்பாத்த முடியாது. முடியாதுடா. நீங்க வேணும்னு முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஓ அப்படியா? கான்ட்ராக்ட போய் பண்ணுங்கடா. மூட்டை எடுத்துட்டாங்க கான்ட்ராக்டா. என்னங்க இது சொல்லுங்க. டக்குன்னு ஒருத்தங்க மூஞ்சிக்கு நேரம் குடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேட் அப் பண்ணிட்டு போறேன். நான் உங்ககிட்ட வரேன். ஆர்மர் பாக்ஸ் இருக்கு எடுத்துக்கோ. எங்க இருக்கு? வந்துட்டேன். என் பக்கத்துல மார்க் பண்ணிருக்காரு பாருங்க. அதுக்குள்ள வரானுங்க. ஏய் பின்னாடி வந்துட்டான்டா. ஐயோ மேல இருக்கான். ஏய் மேல இருக்கான்டா. ஷிட் அடிச்சிட்டான்டா. கீழே குடிச்சிட்டான்.
வா வா கமான் நான் ஏலியன் வரேன். இது பண்ணிட்டு இருக்கான். ஏய் ஃபினிஷர் போயிட்டு இருக்கான். சூப்பரா இல்ல எஸ்கேப் அடிச்சு ஆயிட்டான். நாயை காலி வேணும். ஏய் வரோம். வரேன்டா. அடி விட்டுரு. செத்துட்டா. செத்துட்டா. ஐயோ இவரு செத்துட்டாரு, நம்மளும் செத்துட்டாரு. பரவாயில்ல இல்ல நீ அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருந்தா ஓகே, அப்படியே அடிச்சு காலி பண்ணிருக்கலாம். பட் அவனை அடிச்சது செம்ம. அவனுங்களுக்குலாம் எல்லா ஆமா ரூல்ஸ் எல்லாமே தெரியும். கரெக்டா ரிவைவ் பண்ணும்போது வந்தான் பாருங்க. அது அந்த சவுண்டுக்காக வெயிட் பண்ணுவாங்கடா. அந்த சவுண்ட் ஆமா சதக் சவுண்ட். ரைட். ஊசி குத்துறது திருப்பி வரான், திருப்பி யாரோ வரான். பின்னாடி ஆமா, ஊசி வராங்க. குத்துறான். வந்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க. ஏலியனும் நான் போய் கான்டாக்ட். நீங்க தானா? சாரி நான் சத்தியமா எனிமே நினைச்சேன். அந்த ஆர்மர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து என்னடா ஆர்மர் இல்ல, நான் எடுக்கல, மேலே போலியே. ஓ நான் தான் மேலே சுட்டு இருந்தேன்ல. தூ மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, ஒரு பிளேட் கிடைச்சிச்சு. ஆர்மர் இருக்கு எங்க? சி ஆமோ, சாரி. என்ன ரொம்ப ரோல் ஆகுது. ஏய் வெளில போகாதீங்க, நிறைய பேருக்கு வராங்க. ஓகே ஓகே என்ன ஒருத்த பின்னால இங்க இருந்து பார்த்தான். அது அங்க இருக்க மேல வெப்பன் கீழே குதிக்கிறான். டவுன் ஆயிட்டான் போங்க. என்னங்க உங்களுக்கு போயிடுச்சு கில்லு? நீங்க தான் டவுன் பண்ணீங்களா? சூப்பர். இல்ல இல்ல உங்களுக்கு தான் போச்சு. அது ஷார்ட்ஸ் இந்த கனெக்ட் தான் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அங்க வேற ஒருத்தன் போனான். ஆமாமா போனான், 100% போனான். இங்க ஒளிஞ்சு நிற்க போறாங்க. அவன் பிரிட்ஜு கடியில போயிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ பா நல்லா ஃபாஸ்டா ஓடுறாருப்பா. பேக்மேன் மாதிரியே ஓடுறீங்க நீங்க, சீரியஸா ஃபாஸ்டா. ஓடி என்ன யூஸ்ரா, அவன மாதிரி அடிக்க முடியல. ஏன் நல்லா கில்ஸ் எடுக்கிறீங்களா? அப்புறம் தான் கணேஷ் வந்துட்டு இருக்காரு நம்ம கிட்ட. எவனோ அடிக்கிறான்டா ஆர்லி. ஐயோ இறங்கிட்டான். கார் சுத்தி வாங்க, அப்பதான் நம்மள சொல்ல முடியாது. இங்க இருக்கான்டா, வண்டி கிட்ட இருக்கான். ஏடிஎம் மேல இருக்கான், மேப்ல தெரியுது பாருங்க. இங்கதான் இருக்கான். எங்க லாக் பண்ணி வச்சுக்கான்டா. மேல அவன் இருக்கான். அடிங்கடா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அடிங்க. மேல இருக்கான். என்ன டவுன் பண்ணிட்டான். கில் வந்துச்சுங்க, சூப்பர். இல்ல நான் டேமேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் புல்லட் வச்சிருந்தேன். அடிச்சேன் அதனால. ஓ வந்து ரிவைவ் பண்ணுங்க. ஏனி இருக்கு பாரு, ஏனி இங்க இருக்கு. ஓகே வந்துட்டு இருக்காரு. ஐகே நான் ப்ரொடெக்ட் பண்றேன் உங்களை. இது சுத்தம்டா. ப்ரொடெக்ட் பண்ணும்போது ட்ரை எந்திரிச்சு பண்றேன். நின்றுவான் அட்டென்ஷன்ல. பிளேட் வேணா சொல்றா. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஐகே. நீங்க வந்து ரிவைவ் பிளஸ் க்ரௌச் சேர்த்து அமுத்தணும், அப்ப படுக்குறான். டேய் வரான்டா. எடுத்துக்கோ. வந்துட்டான் மேல. அடி வாங்கணும். அந்த சைடு போயிட்டானா? நான் கொஞ்சம் தள்ளி ஒளிஞ்சுக்கிறேன், அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஐயோ யாரோ பைக்ல வராங்க. ஓ இவருதான், ஐகே தான். பயந்துட்டேன் நான். அடிக்கிறான் யாரோ. யாரு? கணேஷ் நீங்களா? ஸ்னைப்பர் இருக்கான். ஐயோ எங்க? இங்க இருக்கான். இந்த சைடுல இருந்து கிளிண்ட் வந்துச்சு. அந்த டூம் மேல இருக்கான்டா கரெக்ட்டா. சரியா? நான் மார்க் பண்ண டைரக்ஷன்ல இருந்து. ஓ அப்பா அங்க இருந்து அடிக்கிறானா? அங்க இருந்து அடிக்கிறான். இங்க மேல 135 மீட்டர்ஸ் தான்டா. இங்க இருந்து ரோப் இருக்கு. ரொம்ப தூரம். மேல அந்த இது இருக்கு, கயிறு இருக்கு. அந்த கயிறுல போலாம். ரோப்ல ஏறி கூட இல்ல போலாம். அடுத்த கான்ட்ராக்ட் போலாம். ஆமால நம்ம இதுக்கு வண்டி எடுத்துட்டு வா அப்படியே. அடுத்த கான்ட்ராக்ட் மார்க் பண்றேன். ஏங்க நீங்க ஏங்க சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? இங்க போங்க, நான் வரேன். ரோப்ல வரேன். நீங்க வண்டியில போங்க அந்த இடத்துக்கு. பிரிட்ஜ் வழியா போங்க. ரைட் கட் பண்ணி போடா. பிரிட்ஜ்ல கணேஷ் மாஸ்டர் பிளான். போறேன்டா, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? போறதுக்கு முன்னாடி சொல்லு. ஏங்க நாங்க எப்படியோ போறோம். இல்லடா உனக்கு டைவர்ட் பண்றான், உங்களுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்க பாரு. நாங்க அப்படி போக மாட்டோம். தெரியாமடா. நாங்க என்ன நோப்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க?
ஆமாடா. இதாங்க பாருடா மனசாட்சியே இல்லாம அப்படியே ஆமான்னு சொல்றாரு. ஏங்க நம்ம எல்லாரும்னா அவரையும் சேர்த்து தானே சொல்றீங்க, அப்புறம் என்ன? இல்ல நம்மள அதான் 2 பேரும் கரெக்ட் மாத்திரம் தான். சொல்றாரா? நம்மள இல்லைன்னு பார்த்து சொன்னா தானே கரெக்டா சொல்றாரு தான். அப்படி. நூப்ஸ் நிறைய பேர் திட்டுவானுங்க, யூ ஃபக்கிங் நூப் why did you come in my team கத்துவானுங்க. அதே மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஏய் இனிமே வரான்டா. எனிமிஸ் வராங்க. என்ன ஒரே மாதிரி சொல்றீங்க? இறங்கிட்டான். ஓகே ஓகே ஓகே, கமிங் கமிங். ஃப்ரண்ட்ல இருக்கான். ஏய் சுட்டானுங்கடா பலூனா. ஆமா ஆமா, இங்க இருக்கான். பார்த்தேன், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பொறுக்கி நாய். காசு எடுத்துட்டீங்களா திருப்பி கணேஷ்? எடுத்துட்டான். நான் போய் சுத்தி பலூன் போட்டு பாக்குறேன். ஷார்ட்ஸ் அவனால படவே இல்லடா, கண்டினியூஸா அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க போனா? ஓ கையில் பிடிச்சி எஸ்கே போயிட்டானோ? அவன் வண்டி வேற வெடிச்சிச்சான். ஓ சரி கான்ட்ராக்ட் போகலாம் வாங்க, கான்ட்ராக்ட் வந்துருங்க. கான்ட்ராக்ட் கிட்ட தான் போயிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு டமால் டிமில்னு. வரா நம்ம கிட்ட தான் வரான். யார் இவனா? பேரஷூட் இல்ல அவன் தூரமா போறான், விடுங்க. யாரடா சொல்றான்? அவன் தூரத்து சாப்பிடல தூரம். தூரம் போயிட்டான். கேம் முடிய போகுதுடா. 2 minutes 20 seconds. அதுக்குள்ள நம்மள 3 நாள் வாட்டி அடிச்சிருவாங்க. 2 minutes இருக்குங்க, இன்னும் இவ்வளவு நேரம். ஹே யாரோ ஸ்னைப் அடிக்கிறான் இங்க இருந்து. அங்கந்தா. ஆமா என்கிட்ட ஸ்னைப்பர் இல்லையா? பக்கத்துல தண்ணி வண்டி போயிட்டு இருக்கு. கீழே போயிடலாம். எங்க? மேல இருந்து அடிச்சுக்கிறான் நாய். தண்ணி வண்டி போச்சா? ஆமா எங்கடா போச்சு? எவனும் காணுமே. அந்த சைடு போச்சு. ஏய், போலாம் அந்த சைடு. சும்மா சொல்றாரு. சரிடா, சும்மா தான் சொல்றோம். அந்த மாதிரி சும்மா சொன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன பட்டன் பிரஸ் பண்ண வெளில பீப் பண்ணுவான், மறந்து போச்சு எனக்கு. வின்னு நினைக்கிறேன், தெரியல. வி எனக்கு டிஃபால்ட்டா வி இருக்கு. இந்த சைடு தான் இல்ல அது மாறும்டா ஒருத்தரோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏத்த மாதிரி. இல்ல டிஃபால்ட் தான் எல்லாருக்கும். எக்ஸ்னா சீட்ஸ் சேஞ்ச் ஆகும், வினா வெளில. உங்களுக்கு அப்படித்தானே கணேஷ்? உங்களுக்கு அது இல்லையா? வி இல்லையா? இங்க மேல இருக்கான்டா. போயிட்டான், இது மேல போயிட்டான். யாரா இப்படி அடிக்கிறது நம்மள? கணேஷ் குச்சிட்டாரா கீழே? ஓ அப்ப நான் சீட் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. இல்ல லேட்டன்சி நின்னுச்சு அப்படியே. அதான் எனக்கு இன்னும் இங்க ஆக்டிவ் யூஸ் பண்றான். அது தெரியுது. இந்த ஏரியால ரொம்ப ஆக்டிவ். எனிமி இருக்காங்க, வாய்ஸ் கேக்குது. மேல இருக்கான். எங்க இருக்கான்? ரூஃப்ல இருந்து அடிக்கிறான் பாரு. ஓ அப்படியா? சரி இறங்கிடலாம். மேல பண்ண இந்த அடி அடிக்கிறான். என்னையா அடிச்சான், செம்மையா அடிச்சான். அது சாப்பர் அடி. கீழ இருந்து அடிக்கிறானா? சாப்பர் அது கர்மம் பிடிச்சது. நம்ம கீழ அடி வந்துச்சு. எங்க? ஆமா கீழ இருக்கான். ஏய் இந்த மண்டை தான்டா. இவன் அடிங்கடா. இவன் ஹேக்கர்னா இவன். அடிச்சிங்களா? சூப்பர்ரா. அட பொறுக்கி போயில அடிச்சிட்டாங்க. ஏய் ஏலியன் அடிச்சான்டா. கேம் முடிட்டு ஏலியன் அடிச்சான்டா. உங்களே அடிச்சாங்க. நம்மள வந்து நம்ம ஃபயர் பண்ண முடியல, ஆனா அவன் ஃபயர் பண்ணிட்டான்ல. ஏய் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவனால சொல்ல முடியுது? அதான் ஹேக் பண்ணுவானுங்க. கேம் போட்ல ஹேக்கிங் யூஸ் பண்றோம். ஐயோ ஏங்க பக்கத்துல போய் சாவறோம். ஓவரா இருக்கு. காப்பாத்தலான்னு ஸ்பீடா வந்து சிவந்து செத்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு? ஃப்ரெண்டு மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம்? யார் அது மகாவிஷ்ணு? டிவி பார்க்கலையா? நியூஸ் பார்க்கலையா? யூடியூப்
பார்க்கலையா? சென்னையில் மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒரு சரி, என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு திருக்குறளை பற்றி பேசுனதுக்கு நீ ஸ்கூலில் வந்து பசங்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்ட்டு தப்பாக பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். அவர் யாருன்னா கடவுள், அவர் ரீஇன்கார்னேட்டட் காட் ம். அப்படித்தான் சொல்லுவார். லோட் அவுட் மாற்றணும். அப்போ உன்னை எப்போ பிடிக்க போறாங்க? நான் என்ன ஏதாவது சப்போர்ட் பண்ணேன் அவரை? இந்த எதுக்கு என்னையே பிடிக்கிறாங்க? ஆமா, அது அவங்க தலைவரை பிடிச்சாருன்னா சிசினா பிடிச்சதானே ஆகணும். நித்யானந்த மாட்டினா கூட இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நித்யானந்தம் மொத்தமும் மாற்றுவார். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பிடிச்சி கொண்டுடுவாங்க. அதான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட மென்டாலிட்டி. ஏன்னா நீ மொத்தம் எப்படி அப்படி இருக்க, செத்துரு அப்படின்னு சாவடிச்சிருவாங்க. அப்படித்தானே பண்றாங்க இந்த ஒரு 5-6 வருஷத்துல. பேட்டில் பாஸ் 100% அன்லாக் பண்ணிட்டோம். அப்போ வாங்கிடுங்க பேட்டில் பாஸ். வாங்கிட்டேன் முன்னாடியே. நீங்க உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை கரெக்டா? வயிற்று வலி இல்லையே. இல்லைன்னா நீங்க இந்நேரத்துக்கு என்ன திட்டிருப்பீங்க. டே அறிவு கிட்ட வாங்காம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு திட்டிருப்பீங்க. ஏன் திட்டல? இல்லையே, அப்படி இல்லடா. இல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கலாமே. தெரியாதா நான் உனக்கு? ஓ அப்படியா? தெரியாது. இது என்னங்க அது எப்படி வாங்காம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? பண்ணலாமா அது? ஆமா, பண்ணிட்டு நீ ஃபுல்லா அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு. ஏன்னா இப்போ காசு வேஸ்ட் ஆகும்ல சம்டைம்ஸ். இப்போ பாதி நீ 50% தான் முடிச்சுன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ நீ முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் ஃபுல்லா. லாஜிக், சம லாஜிக். நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி அப்படிதான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கினேன் ஃபைனலாக. இது எப்படின்னா காரை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறமா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. என்ன கேமுக்கு ஒத்துக்கும். இஎம்ஐல வாங்கின மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு அப்புறம் பேமெண்ட் கொடுத்து வாங்கணும். அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன், இது வாங்கினேன், ருத்ராட்சம் வாங்கினேன். திட்டான், அதெல்லாம் வைக்காத நெகட்டிவ்ட்டான். உங்க அண்ணன் சொன்னதை நீ அப்படியே கேட்டுப்பா. அப்படின்னு யார் சொன்னா? அதான் சொல்றேன், அதே நீ எப்படியோ ஒழுங்குக்குள்ள மாதிரி உங்க அண்ணன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றேன். உங்க அண்ணன் சொல்றதை நீ கேட்க. அப்படி சொல்லிட்டான், வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு. எனக்கு எதாவது சரி அவன் சொல்றது இப்படி சத்குரு பிடிக்கும், இவன் சொல்றது நான் கேட்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2000 வருஷம் கழிச்சு சத்குரு வந்து ஒரு காட்ன்ட்டு ஒரு ரிலிஜன் வரும். அப்ப எல்லாரும் அவரை போட்டுருவீங்க. இப்ப எல்லாரும் அவரை தப்பா தான் பேசுவீங்க. என்ன பண்றது சொல்லுங்க? அந்த டைம்ல அவன் காட்லாம் கிடையாது. சர்ஜரி அப்ப எதுக்கு பண்ணீங்க? மைண்ட்ல பிளாக் ஆனதுக்கு. ஹியூமன் பீயிங் சர்ஜரி பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணும் இல்லையே, கியூர் ஆயிட்டாரு. அது தெரியும் உங்களுக்கு? தெரியாதா? ஆமாங்க, இல்ல அவரே சொன்னாரு. ஆமா ஒண்ணும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டான் கிளாட் இருக்கு ரிமூவ் பண்ணணும்னு. ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, கியூர் ஆயிட்டு இருந்துச்சான். டாக்டர் சொன்னாரு. அதெல்லாம் சும்மாடா. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அப்ப டாக்டர் அவங்க ஆளுன்றீங்களா? ஆமா. ஏன்டா ஜெயலலிதா வந்து ஒண்ணுமே செய்யல, 1 கோடிக்கு இட்லி சாப்பிட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, பில் சார்ஜ் பண்ணா. அது வரைக்கும் நம்ப முடியும்? அதான் சொல்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் நம்ப முடியாது இந்தியாவில. எது வேணா பண்ணுவாங்க. ஆமா. எனக்கு வெனப் கூட ஆடணும்னு ஆசையா இருக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிடுறா. எதுக்கு நான் திட்டு வாங்கணும்? நீங்க பண்ணுங்க. நேத்து வரேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாரு என்கிட்ட, அதான் சொல்றேன். வரானா நீ கேள, உங்ககிட்ட தான் சொன்னா. அவர் சூப்பரா சொல்லுவாரு. This bloody fellow, I don't know how this guy got me man. என்னடா சொல்லுவாரு? குரூப்ல ஆட் பண்ணி பாக்கலையா யாரும்? நான் பார்த்தேன். வெல்கம் பேக் வெர்ஷன் 2.0. அதுக்கப்புறம் அவருக்கு இன்விடேஷன் கார்டுலாம் அனுப்பிச்சு கூப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்தாரு. ஏன் போனாங்களாமா?
போன்ல மெமரி பத்தலையா? ஏங்க என்னங்க இது 1947 மாதிரி இருக்கு அவர் சொல்றது. அவர் வருவார்ல, என்னங்க அவர்கிட்ட இது? கேளு. கேமர்ஸ்ல ஐயோ வரைக்கும் அப்படி நான் எப்படி இதை இருந்தா கேட்க கேளு. மாட்டேப்பா. இல்ல நீ அப்ப கேட்கணும் மெமரிலனா அப்புறம் கேமர்ஸ்ல எப்படிடா இருந்ததுன்னு கேட்டிருக்கணும் நீ. எல்லா குரூப்பையும் விட்டு வெளியே வந்துட்டாரு ஆ அப்படின்றது. பாருங்க, கணேஷ் கிட்ட யாரும் போய் சொல்லி ஏமாத்த முடியாது, கண்டுபிடிச்சிருவாரு கணேஷ். ம். கேட்க வேண்டியதுதானே அப்ப கேமர்ஸ்ல வரைக்கும் எப்படிடா இருக்கான்னு கேட்க வேண்டியதுதானே. அதுலயே வெளில வரல வை தெரிஞ்சு வை கேட்கணும். அங்கிள் வந்து அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இல்லைன்னா அப்பயே கேட்டிருப்பான் நீங்க. ம். இல்ல அங்கிள் வந்து வந்திருக்கோம், கொஞ்சம் பட் அவர் வந்து கேட்டார். கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் அங்கிளுக்கு. இல்ல ஆமா. பாவம் பட்டு கொஞ்சம் விட்டுருப்பாரு, கோச்சிக்க லைட்டா போறாரு. நம்ம இது பண்ணோம் அங்கிளுக்கு கொஸ்டின்ஸ் லோட் பண்ண ராகுலுக்கு அங்கிள் கேட்பாரு. நீங்க வந்து அவரை ராகுல் அப்படி கூப்பிடுங்கன்னா பிடிக்காது, கோவம் வந்துடும். எனக்கு எப்படி நக்குல்னு சட்டினா கோவம் கூப்பிட்டா வருமோ, நக்குல் இல்லைன்னா நக்குல் ரொம்ப கோவம் வந்துடும். இல்ல ராகுல்னு கூப்பிட்டா ரொம்ப கோவம் வந்துடும் அவருக்கு. ஏய் ராகுல்னு அழகா இருக்கு பேரு, என்னடா ராகுல் ராகுல்ன்ற அசிங்கமா இருக்கு அப்படி சொல்லாது திட்டுவாரு என்ன. சத்தியமா கோவம் வரும், நீங்க கூப்பிட்டு பாருங்க. நீங்க ராகுல் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா டே வினோத் தானே உனக்கு சொன்னான்டுவார், கரெக்டா தெரிஞ்சிடும் அவருக்கு. அதான் அப்படி கூடுவார். நீயாச்சும் அவனாச்சும் எப்படியா கூப்பிட்டுருங்கப்பா. நீங்க கூப்பிடுங்க, அதுதாங்க முன்னாடி பேசினுக்கிறேன். நீங்களும் ஆக்கே கூப்பிடுங்க ப்ளீஸ். அவருக்கு திடீர்னு வந்துட்டார் நான் கேம்ல, ராகுல் ஓவர் யூ சொல்லுங்க. ஐ லவ் இட். நேரத்துல பைத்தியக்கார மாதிரி ஏதோ சாப்பிட்டுங்கிறேன், வயிறு வெடிக்க போகுது.